கௌடலீயம் என்னும் பொருள் நூலின் முதற்பகுதியின் முன்னுரை. இது முதல் நூலில் டி. கணபதி சாஸ்திரியாரால் எழுதப்பட்ட முன்னுரையின் தமிழ் மொழிபெயர்ப்பாகும். கௌடலீயம் என்ற பொருநூலை நன்கு ஆராய்ந்து புதுக்கி மிகவும் தகுதியான முறையில் சிறந்த வனப்புறச் செய்து யாவரும் எளிதில் உணரும் வண்ணம் நெடுங்காலம் தன்னிடத்து வைத்து ஒழுங்கு செய்து அமைத்தமையால் இவ்வனந்தசயன வடமொழி நூல் வெளியீட்டு நிலையம் திருவருட்பாங்கால் வளர்ச்சியடைந்து வருகின்றது. பொருநூலாராய்ச்சியின் இன்றியமையாமை. மைசூர் நகரத்தில் உள்ள நூல் நிலையத்தில் ஷாமா சாஸ்திரி என்பார் சோதகராக இருக்கும் பொழுது அங்குள்ள கையெழுத்து படி ஒன்றை ஆதாரமாக கொண்டு 1909 கௌடலீயம் என்ற நூல் வெளியிடப்பட்டது. இவ்வரிய நூல் இதற்கு முன் வெளிவராததொன்றென கருதி அவாவுடன் ஆராய்ந்து அறியுங்கால் பாடங்களில் பல வழுக்கள் காணப்பட்டன. மேலும் முதல் வாக்கியங்களில் சேரத்தக்க சொற்களை பின்வாங்கிய வாக்கியங்களில் சேர்த்தலும் பின் சேர்த்தற்குரியவற்றை முன் சேர்த்தலும் ஆகிய இவை போன்ற பல குற்றங்கள் காணப்பட்டன. இந்நூல் பத வாக்கியங்கள் குற்றமற்ற நிலையில் சீர்பெற அமைந்திருப்பினும் பொருட்சிறப்பார் பெருமுயற்சி படைத்த புலவனாலும் அறிதற்கரியது. எனில் குறையிருப்பின் கூறுவதென்னை? இப்பொருநூலின் பல படிகளைச் சேகரித்து மூலத்தை ஒழுங்குபெற ஆராய்ந்து வெளியிட்டாலன்றி இந்நீதி நூலின் உண்மையுருவம் நன்கு புலப்படாதென்று எனக்கு ஓர் எண்ணம் தோன்றியது. அதாவது இதனுடைய கிடைத்த பிரதிகள் அவ்வளவு சிறப்பானதாக இல்லை. ஒழுங்காக முறையாக கிடச்சிருந்தாலே அர்த்தம் புரிந்து கொள்றதுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். இது அது கூட கிடைக்கலைன்னா அர்த்தம் புரிஞ்சுக்கிறது எப்படி? புதிய படிகளை தொகுத்தல். பின்னர் இந்நூலின் படிகளை பெரிதும் முயன்று தேடிய எனக்கு இந்நாட்டை சார்ந்த திருப்பாப்பூரிலுள்ள துறவிகளின் மடத்தில் பழமையிற் சிறந்தனவும் உயர்ந்தனவும் ஆகிய பலவகை நூல்களை கொண்டு திகழும் நூல் நிலையத்தினின்றும் மலையாள எழுத்தில் தெளிவுற வரையப்பட்டு முழுதும் அடங்கிய ஓலைப்படிகள் கிடைத்தன. அவற்றுள் ஒன்று 300-400 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகவும் முறிந்த பழைய ஏடுகள் உள்ளதாகவும் காணப்பட்டது. அது அ என்ற பெயருள்ளது. மற்றது சற்று ஏறக்குறைய 100 ஆண்டுகளை அடுத்து எழுதப்பட்டதாகவும் உறுதியான ஏடுகளுடன் கூடியதாகவும் காணப்பட்டது. அது ஆ என்னும் பெயருடையது. சென்னை அரசாங்க கையெழுத்து நூல் நிலையத்தில் 2 படிகள் கிடைத்தன. அவற்றுள் ஒன்று இந்நாட்டை சார்ந்த இடப்பள்ளி அரண்மனையில் உள்ள மலையாள எழுத்தில் வரையப்பட்ட ஏட்டுப்படியிலிருந்து பெரும்பாலும் பிழையற முற்றும் வரையப்பட்டது. அது ஈ என்னும் பெயருடையது. மற்றது தெலுங்கெழுத்து புத்தகத்தினின்றும் எழுத்தாலேயே படியெடுக்கப்பட்டது. பிழை நிரம்பியது. கண்டக சோதனாதிகரணம் 7ஆம் பிரகரணம் முதல் உள்ளது. அது ஈ என்னும் பெயருடையது. இந்த ஈ என்னும் புத்தகங்களினின்றும் எல்லா பாடபேதங்களும் தனித்தனியே எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றன. கொச்சி சமஸ்தானத்தின் நூல் நிலையத்தில் 5ஆவதாக ஒரு படி கிடைத்தது.
முதற் புத்தகத்திற்கு முற்பட்டதாகவும் எழுத்து உருவம் அளவு முதலியன ஒத்ததாகவும் ஒருவர் கையால் எழுதப்பட்டதாகவும் பெரும்பாலும் முறிந்த ஏடுகளை நிறைந்ததாகவும் எடுத்து பிரித்து பார்ப்பதற்கும் தகுதியற்றதாகவும் இருந்தமையின் அதனை விடுக்க நேர்ந்தது. உரையுடன் வெளியிட வேண்டியதன் இன்றியமையாமை. இத்தகைய பல படிகளை கொண்டு ஆராய புகுந்தபோது மைசூர் நூல் நிலையத்தின் பரிசோதகர் ஒருவர் இதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளார் என்னும் செய்தியை நான் கேள்வியுற்றேன். அம்மொழிபெயர்ப்பு என் முயற்சிக்கு சிறிது உதவியாக அமையும் என்று கருதி அதனை வரவழைத்தேன். அதன் முகவரையில் இது மூலத்திற்கு சரியான மொழிபெயர்ப்பு அன்று என அம்மொழிபெயர்ப்பாளரே கூறியுள்ளார். புத்தகத்தின் மூலப்பாட்டங்களிலும் வரையப்பட்ட பல ஐயக்குறிகள் காணப்பட்டன. ஐயக்குறிப்பில்லாத பல இடங்களில் பொருள் நன்கு விளக்கப்படாமையும் வேறுபாடும் காணப்பட்டன. உதாரணமாக அவற்றுள் ஒன்றை ஈண்டெடுத்து கூறுவேன். முதல் அதிகரணம் 7ஆம் அத்தியாயத்தில் மரியாதாம் ஸ்தாபயேத் ஆச்சாரியான் அமாத்யான் வா என்ற வாக்கியம் காணப்படுகிறது. இதனால் அரசியல் அறம் பல கூறி அவற்றுள் மிகச்சிறந்த நல்லறம் ஒன்று இங்கு கூறப்படுகிறது. அதாவது, பிறர் வயப்படாத பெரியார் ஒருவர் தீய வழியிற் செல்லும் அரசனை தடுத்து நல்வழிப்படுத்துவாராயின் அவரை அரசன் தனக்குரிய நியாமகராக கொள்ளல் வேண்டும் என்பது. இவ்விடத்தில் அரசன் உலகை அடக்கியாளும் பெருந்திரள் அமைந்தவனாயினும் தன்னை அடக்கி நல்வழிப்படுத்தும் பெரியாரை நியாமகராக கொள்ளல் வேண்டும் என்னும் இவ்வாழ்ந்த உட்கருத்து நூலாசிரியரால் வெளிப்பட்டுள்ளது. ஆங்கில மொழிபெயர்ப்பாளர் இவ்வறிய பொருளும் கூறவில்லை. ஆச்சாரியர்களையும் அமைச்சர்களையும் பூசித்தல் வேண்டும் என மாறுபடவும் கூறியுள்ளார். இப்பொருள் எச்சொல்லால் எவ்வுரையினார் கொள்ளப்பட்டதென யான் அறிகிறேன். மரியாதா என்ற சொற்கு கன்னடம், தமிழ், தெலுங்கு முதலிய மொழிகளின் வழக்கிற்கிணங்க பகுமானம் என பொருள் கொண்டு வடமொழியினும் இவ்வாறு உரை செய்யின் மொழிபெயர்ப்பினையே தக்க சான்றாக கொள்ளும் பல மாணவரும் மரியாதா என்ற சொற்பொருளை உணராதவராகவும் நூலாசிரியரின் உட்கருத்தில் பெருமை விளங்காதவராகவும் ஆவர். இத்தகைய வழுக்கள் இதில் பல காணலாம். கௌடலீயம் என்னும் இப்பொருநூலின் மூலாராய்ச்சி மட்டும் போதாதென்றும் முற்கூறியபடி மொழிபெயர்ப்பால் அமைந்த பொருள் உணர்ச்சியிலின்றும் உண்மை பொருள் புலனாக வேண்டும் என்றும் கருதியே சிறந்த உரையுடன் வெளியிடல் வேண்டும் என்று எண்ணினேன். பழைய உரைப்பகுதிகள் கிடைத்தமை. அதுதான் எழுத்து பிழை இல்லாததாக இருக்கும். இப்பொருநூலின் உரைநூல் எங்கனம் கிடைக்கும் என தேடுங்கால் ஸ்ரீ பட்டசுவாமியால் இயற்றப்பட்டதும் ஆழ்ந்த கருத்தமைந்ததும் 2ஆம் அதிகரணம் 8ஆம் அத்தியாயம் முதல் அவ்வதிகரண முடிவு வரை உள்ளதுமாகிய பிரதிபத சஞ்சிகை என்னும் உரைநூல் ஒன்று சென்னை நூல் நிலையத்தினின்றும் கிடைத்தது. 2வது மாதவ யஜ்வா என்பவரால் இயற்றப்பெற்றதும் நயச்சந்திரிகை என பெயரியதும் 7ஆம் அதிகரணம் 7ஆம் அத்தியாயம் முதல் 12ஆம் அதிகரணம் 4ஆம் அத்தியாயத்திற் சில பாகம் வரையுள்ளதுமான ஓர் உரைநூல் கிடைத்தது. இவ்விரண்டு உரைகளும் கேரள தேயத்திற் கிடைத்த பனையுரைப்படியினின்றும் எழுதப்பட்டன. வேறு படிகளை கொண்டும் திருத்தவியலாத வழுக்கள் மிகுதியாக காணப்பட்டன. இவ்வுரை புத்தகங்களில் மூலப்பாட்டங்களும் மிகுதியான பாகம் சிதைந்தனவாக காணப்பட்டன. இந்நிலையில் வேறு புத்தகமும் கிடைப்பது அரிதென கருதி தேடாது ஒழிந்து தலை இடை கடை இலா இவ்வுரைநூலை வெளியிடுதல் பயன்பெறாதென கருதி அவற்றை விடுத்தேன். பெருமுயற்சி செய்து அவற்றை ஆராய்ந்ததில் அவ்வம் மூல பாடப்பொருள்களை அறிதற்கு அவை உதவியாக இருந்தன. மேலும் இந்நகரத்துள்ள அரசாங்க நூல் நிலையத்தில் 200-300 ஆண்டுகளுக்கு முற்பட்டதும் பட்டசுவாமியாரின் உரையினை பின்பற்றியதுமாகிய மலையாள மொழியில் இயற்றப்பட்ட ஓர் உரை நூற்படி 7ஆம் அதிகரணம் வரை கிடைத்தது. இப்படிக்கு நேரானபடி சென்னை நூல் நிலையத்தும் உள்ளது.
இது பல பாகங்களில் பிழையமைந்தும் சில வாக்கியங்கள் இல்லாமலும் 5-6 அத்தியாயங்கள் இல்லாமலும் இருப்பினும் மூலப்பொருளை அறியவும் மூலத்தை உறுதி செய்யவும் உதவியது. இவ்வளவிலேனும் பொருட்களை அறிதற்கு கருவி கிடைத்தமை இறைவன் திருவருள் ஆகும். இப்பெரும் பொருநூலில் வழக்கறிந்த பெரியார் மாட்டு தெளியற்பாலனவாய பொருள் பல உள. இத்தகைய கருவிகளை யான் எய்தாதிருப்பின் சிற்சில இடங்களில் எனது அறியாமை நிலை பெற்றிருக்கும். புத்துரை வரைந்தமை. இவ்விதம் பல மூலப்புத்தகங்களும் உரைகளும் கிடைத்தமையின் நீண்டகால பெருமுயற்சியால் இப்பொருநூலின் உண்மை பொருளை உணர்ந்தேன். அறிய விரும்புவார் பொருட்டு வெளியிட வேண்டிய இதனை பழமையான உரைகளின் வாக்கியங்கள் சில இல்லாத இடங்களில் அவ்வாக்கியங்களை பின்பற்றிய என் சொந்த வாக்கியங்களை சேர்த்து உரை எழுதி முடித்தேன். இத்தகைய நன்முயற்சி இனிது முடிவடைவதற்கு ஸ்ரீ பத்மநாப சுவாமி கருணைக்கு நிகரான எனது புரவலரும் வஞ்சி நாட்டு அரசருமான ஸ்ரீ மூல ராமவர்ம மகாராஜா அவர்களது கருணையே முதற் காரணமாக நிகழ்ந்தமையால் அன்னார் திருநாமமே இப்பேருரைக்கு தக்கதென கருதி ஸ்ரீமூலம் என உரைக்கு பெயரிட்டேன். ஸ்ரீமூலம் என்பது செல்வத்திற்கு காரணம் என்னும் பொருளினதாம். நம் அரசர் மூலநாடில் பிறந்தமையால் அந்த ஸ்ரீமூலம் என்னும் பெயரால் உலகத்தில் விளங்குகிறார். அத்தகைய இவ்வுரையோடு இப்பொருநூலை இப்பொழுது அச்சிடத் தொடங்குகின்றேன். ஸ்ரீ மூலந்திருநாள் மகாராஜா உதவி பண்ண வெளியிட்டதா சொல்கிறார். நாகர்கோவிலில் ராமவர்மபுரம் அப்படிங்கிற பேரெல்லாம் அந்த மகாராஜா பேரில் இருக்கிற இடங்கள் தான். புதிய பதிப்பின் சிறப்பியல். இந்நூலை நன்கு திருத்தி அமைத்த பிறகு இதன் உருவம் புத்துருவமாகவே தோன்றியது. இதில் பல படிகளை கொண்டு பாட்டபேதங்கள் விளக்கப்பட்டிருக்கின்றன. மைசூர் புத்தகத்தில் காணப்படாத பல சிறந்த பாட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. அதற்கண்ட பல பிழைகள் விளக்கப்பட்டன. சில படிகளில் காணப்பட்ட பொருணயமுள்ள பாட்டபேதங்களும் உரையில் எடுத்து காட்டப்பட்டுள்ளன. இத்தகைய முழு வரலாறும் படிப்பவர்க்கு புலனாகும் என எண்ணியே இவன் விரிக்கவில்லை. பகுதிகளின் பாகுபாடு. இப்பொருநூல் பெருநூலாதலின் 3 பாகங்களாக வெளியிடல் நலமென கருதி முதற் பாகம் வெளியிடப்பட்டது. மற்றிரு பாகமும் நிரலே கூடிய விரைவில் வெளிவரும். 15 அதிகரணங்கள் அடங்கிய இந்நூலின் முதற் பகுதியில் 2 அதிகரணங்கள் உள்ளன. 2ஆம் பகுதியில் 6 அதிகரணங்களும் 3ஆம் பகுதியில் 7 அதிகரணங்களும் அடக்கி அமைக்கப்படும். அவற்றுள் முதலாவதான வைநயிகா அதிகரணத்தில் 21 அத்தியாயங்கள் உள்ளன. 2ஆவதான அத்தியக்ஷ பிரச்சாரம் என்னும் அதிகரணத்தில் 36 அத்தியாயங்கள் உள்ளன. இவற்றின் அமைந்த பொருள்களின் விளக்கம் பிரகரண பொருளடக்கத்தில் காணலாம். கௌடல்யர் முதலிய பெயர்கள். பெருமைசாலி நூலாசிரியருக்கு கௌடல்யர், சாணக்கியர், விஷ்ணுகுப்தர் என 3 திருப்பெயர்களும் விளங்குகின்றன. இவர் குடலர் என்னும் முனிவர் குலத்து உதித்தலின் அம்மரபு தோன்ற கௌடல்யர் எனவும், அதாவது அவருடைய கோத்திர பெயர் கௌடல்யர். சனகம் என்னும் நாட்டிற் பிறந்தமையால் இடந்தோன்ற சாணக்கியர் எனவும் பிரசித்தராயினார். சணக்கம் அப்படிங்கிறது அவருடைய ஊர் பேர். வாழப்பாடி ராமமூர்த்தி மாதிரி. விஷ்ணுகுப்தர் என்பது விஷ்ணுவினால் காக்கப்பட்டவர் என்னும் பொருளில் விஷ்ணு பக்தராகி அவர் தந்தையாரால் நாமகரண சம்ஸ்காரத்தால் இட்ட பெயராகும். அவருடைய அப்பா போட்ட பேர் விஷ்ணுகுப்தராக இருக்கணும். ஆதலின் அன்றே காமந்தகனும் தனது நீதி சார ஜெயமங்கலத்தில் சம்ஸ்காரத்தால் விஷ்ணுகுப்தர் என்றும் மரபினார் கௌடல்யர் என்றும் இடத்தார் சாணக்கியர் என்றும் பெயர் வாய்ந்ததாக கூறியுள்ளார்.
கௌட்டில்யர் என இடையில் இகரமுள்ள பெயர் பிழை. ஷஞ் என்ற விகுதிக்கு பகுதியான குடில சப்தம் கோத்திரார்த்தமாகிய மரபு தோற்றும் இருடி வாச்சகமாகவும் வஞ்சகன் என்ற பொருளிலும் நிகண்டுகளில் ஓரிடத்தும் காணப்படவில்லை. குடில ப்ளஸ் கூட்டல் ஷஞ் சேர்ந்து கௌட்டில்யராயிருக்குமா? தத்திதமாக வந்திருக்கலாமா அப்படின்னா வாய்ப்பில்லை அப்படின்னு இலக்கணபூர்வமாக சொல்கிறார். ஏன்னா குட்டில கோத்திரம் அப்படின்னு ஒரு கோத்திரம், அதான் இருடி வாச்சகங்கிறது மரபு தோற்றும் இருடி வாச்சகம். அது கோத்திரத்தை குறிக்கிறது. அப்படி ஒரு கோத்திரம் இல்லை. கௌட்டில்யர் என இடையில் இகரமுள்ள பெயர் பிழை. ஷஞ் என்ற விகுதிக்கு பகுதியான குடில சப்தம் கோத்திரார்த்தமாகிய மரபு தோற்றும் இருடி வாச்சகமாகவும் வஞ்சகன் என்ற பொருளிலும் நிகண்டுகளில் ஓரிடத்தும் காணப்படவில்லை. இகரமற்ற குடில சப்தமோ கோத்திர பிரவர்த்தக இருடி வாச்சகமாக நானார்த்தார் வனவ சம்க்ஷேபம் என்ற நிகண்டில் கேசவசுவாமி கூறியுள்ளாராதலின் ஷஞ் என்னும் விகுதிக்கு பகுதியான குடலர் என்னும் பதத்தின் தொடர்பு இலக்கண அமைதியர் கௌட்டல்யர் என்று விளங்குகின்றது. ஆதலால் கிடைத்துள்ள எல்லா மூலப்பகுதிகளிலும் உரைப்பகுதிகளிலும் வேறு மொழிகளில் உள்ள பொழிப்புரைகளிலும் கௌட்டல்ய என்ற இகரமற்ற பெயரே காணப்படுகின்றது. கௌட்டில்ய என்னும் பெயர் யாண்டும் காணப்படவில்லை. அறியாமையரால் அமைந்த கௌட்டில்யர் என்ற பிழையான பாட்டமே நமது முதற் பகுதியில் 40 பக்கங்கள் வரை கவனமின்மையார் சேர்ந்தது. மேல் கௌட்டலீயம் என்ற திருத்தம் அமைக்கப் பெற்றுள்ளது. சாணக்கியரின் காலம். மகத நாட்டில் குசுமபுரம் என்பது தலைநகரம். அந்நகரை நவநந்தர்கள் ஆண்டு வந்தனர். அவர்கள் ஒருபொழுது அங்கு வந்த சாணக்கியரை அவமதித்தனர். ஆதலின் மிகச் சினமடைந்த சாணக்கியர் அவ்வரசர்களை அடியோடு களைந்து அவர்களுடைய அரியணையில் சந்திரகுப்தனை அமர்த்தினார் என்னும் இவ்வரலாறு மிகவும் பிரசித்தமாக உள்ளது. சந்திரகுப்தன் காலத்தவரான இவர் காலமும் கிமு 4ஆம் நூற்றாண்டு ஆதலே வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர் கூறுகின்றனர். இவருக்கு பிந்தியவரான காமந்தகன் முதலியோரும் இவரையும் இவரது பொருநூலையும் விதந்து எடுத்து கூறியுள்ளனர். ஆயினும் ஸ்ரீ சங்கர பகவத் பாதாச்சாரியார் மாணவருள் ஒருவரான சுரேஸ்வராச்சாரியார் என்ற விஸ்வரூபர் தாம் யாக்ஞவல்கிய ஸ்மிருதிக்கு எழுதிய பாலக்கிரீடை உரைநூலில் அனந்தசயன வடமொழி நூல் வெளியீடு பொருநூலை பற்றி குறிப்பிடும் இடத்து சாணக்கியரையாதல் இவரது பொருநூலையாதல் குறிப்பிட்டு கூறவில்லை. அவ்வளவில் இப்பொருநூல் அவருக்கு முற்காலத்தில் இல்லை என்றாதல் அல்லது இவரால் அறியப்படாதவர் கௌடல்யர் என்றாதல் எண்ணுவதற்கு இல்லை. ஏனெனில் அவர் அறிந்திருப்பினும் கூறாது விடுத்தமை முறையே என அவரது உரைநூல் முன்னுரையில் எடுத்து காட்டியுள்ளேன். அவை வருமாறு: பாலக்கிரீடை என்னும் நூல் மிக பழமையானது என்பதற்கும் அந்நூல் தனக்கு முந்திய நூல்களை பெரிதும் போற்றும் தன்மையது என்பதற்கும் அந்நூலிலேயே அகச்சான்றுகள் உள்ளன.
அந்நூல் கிபி ஆண்டிலுள்ள ஒரு நூலையாதல் ஒரு நூலாசிரியரையாதல் கூறவில்லை. ஆனால் கிமு ஆண்டிலுள்ள வேதங்களும் ஸ்மிருதி கர்த்தர்களும் அவர்களை ஒத்தவர்களும் அதன் கூறப்பட்டனர். பொருநூலை கூறுமிடத்து கௌடலியத்தை கூறாது இதற்கு முதநூலாகிய பார்கற்பத்தியம் பார்கஸ்பத்தியத்தை அப்படி தமிழாக்கியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். பார்கற்பத்தியம் பிருகஸ்பதி எழுதின நூல் பார்கஸ்பத்தியம், அதை அவர் பார்கற்பத்தியம் ஆக்கிட்டார். வைஷலாக்கம் என்னும் இவைகளை கூறியுள்ளார். எவ்வாறெனில் யாக்ஞவல்கிய ஸ்மிருதியின் ஆச்சார அத்தியாயத்தில் 307 முதல் 323 ஸ்லோகங்களின் உரையில் பார்கற்பத்தியத்தின் வசனங்களையும் 328 ஸ்லோகத்தின் உரையில் விஷாலாக்க பொருநூலின் வசனங்களையும் காட்டியுள்ளார். பிற நூல்களால் எளிதிற் புலனாகும் என நூலாசிரியர் கூறாது விடுத்தனவும் பிரகரணங்களுக்கு ஏற்ப எடுத்து கூற வேண்டுவனவுமாகிய பொருள்களை முதநூல் ஆசிரியர்களால் அறியப்பட்டனவும் காலத்தால் முற்பட்டனவும் ஒத்த காலத்தனவுமாகிய நூல்களையே சான்றாக கொண்டு விளக்குவது உரையாசிரியரின் இயல்பாதலின் இவ்விஸ்வரூபாச்சாரியரும் பார்கற்பத்தியமும் வைஷாலாக்கமும் யாக்ஞவல்கியரால் அறியப்பட்டனவெனக் கருதி தன் உரை நூலில் அவ்விரண்டையும் குறிப்பிட்டார். கௌடலியத்தை அவர்க்கு பிற்காலத்ததென்றும் அவரால் அறியப்படாததென்றும் கருதி குறிக்காது விடுத்தார். கௌடலியர் யாக்ஞவல்கியருக்கு பிற்காலத்தவர் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. ஏனெனில் இப்பொருநூலின் 64 அத்தியாயத்தில் வணிகனுக்கும் அரசர்குல பெண்ணுக்கும் பிறந்தவன் மாகதன், அரசர்க்கும் பார்ப்பன பெண்ணிற்கும் பிறந்தவன் சூதன் என பிரதிலோமர்களை கூறுமிடத்து விளக்கியும், பிருது சக்கரவர்த்தியின் வேள்விச்சாலையில் பிறந்தவர்களான சூத முனிவரும் அவ்வரசனை புகழும் மாகதனும் இவர்கள் ஆகார் எனவும் இவர்கள் அந்தணரினும் அரசரினும் சிறந்தவர் எனவும் கூறியுள்ளார். இது உண்மையே. இவ்வாறே விஷ்ணு புராணம் முதல் அம்சம் 13 அத்தியாயத்தினும் பிருது சக்கரவர்த்தியின் வேள்வியில் சூதர் பிறந்தார் என்பதும் விஷ்ணு அம்சம் உள்ளவர் என்பதும் அந்தணர் என்பதும் வெளியாகின்றன. அக்னி புராணம் முதல் அத்தியாயத்தினும் கூர்ம புராணம் முதல் அத்தியாயத்தினும் இச்செய்திகள் கூறப்பட்டுள்ளன. கௌடலியர் அவர்கள் வரலாற்றையும் புராண பிரசங்க வன்மையையும் நன்கு உணர்ந்தவராவார். ஆதலின் சூதருக்கு இவர் மிகவும் பிற்பட்டவர் ஆவார். அன்றேர் சூதர் கூறும் புராணங்களின் பழமை என்ற பொருள் பெருமையே மாறுபடும். இதனை ஆராய்ந்த துணையானே சாணக்கியரினும் சூதர் முற்பட்டவர் என்றது போல சூதருடன் ஒரு சாலை மாணவரான வைஷம்பாயனர் மாணவரான யாக்ஞவல்கியரும் முற்பட்டவர் என்பது போதரும். அதாவது ஆதிசங்கரருடைய காலத்தில் வாழ்ந்த ஆதிசங்கரருடைய சிஷ்யர்கள் ஒருவரான சுரேஸ்வராச்சாரியா மண்டனமிஸ்டர் அப்படிங்கிற பேரில் அவரோட வாதம் பண்ணி பின்னாடி ஸ்ருங்கேரி சாரதா மட்டத்துக்கு முதல் தலைவராக இருந்த சுரேஸ்வராச்சாரியா சாணக்கியரை பற்றி எழுதல்ல அவருடைய நூலில். அவர் கிபியில் வந்த பலரை யாரை பற்றியும் எதுவும் சொல்லலை. ஆனால் கிமுவில் இருந்த வேதங்கள் ஸ்மிருதி கர்த்தர்கள் அவர்களை ஒத்தவர்கள் எல்லாரையும் சொல்லியிருக்கார். அப்படி சொல்லி வரும்போது பொருள் நூலை பற்றி அர்த்த சாஸ்திரத்தை பற்றி சொல்லும்போது கௌடலியத்தை பற்றி அவர் சொல்லலை. ஆனால் கௌடலியத்திற்கும் முதல் நூலான பார்கஸ்பத்தியம் வைஷாலாக்கம், அது அநேகமாக வைஷாலாட்சமாக இருக்கும்,
வைஷாலாட்சம் இதெல்லாம் பற்றி சொல்லியிருக்கார். இப்போ யாக்ஞவல்கிய ஸ்மிருதிக்கு சுரேஸ்வராச்சாரியார் பாலக்கிரீடைன்னு உரை எழுதுகிறார். அந்த உரையிலேயாக்கும் 307 முதல் 323 ஸ்லோகங்களில் பாரஸ்பத்தியத்தை எழுதுகிறார். 328 வைஷாலாட்சர் நூலை பற்றி எழுதுகிறார். அந்த 2 அர்த்த சாஸ்திரங்களையும் குறிப்பிடுறார். ஆனால் அர்த்தசாஸ்திரத்தை குறிப்பிடலை. இது எதனால அப்படின்னா, உரை எழுதுறது யாக்ஞவல்கிய ஸ்மிருதிக்கு. யாக்ஞவல்கியர் அவருடைய காலத்துக்கு முன்னாடி உள்ளவங்களை மனசில் வச்சு தான் எழுதியிருப்பார். சாணக்கியருடைய காலமோ யாக்ஞவல்கியர் காலத்துக்கு பிறகு. அப்போ சாணக்கியருடைய நூலை அவர் முன்னூலாக வச்சு எழுதியிருப்பாருன்னு சொல்ல முடியாது, அது முறையாக இருக்காது. அதனால் சுரேஸ்வராச்சாரியார் குறிப்பிடலை. சுரேஸ்வராச்சாரியருக்கு சாணக்கியருடைய அர்த்தசாஸ்திரம் தெரியாதுன்னோ, சாணக்கியர் அவருடைய காலத்துக்கு முந்தினவர் இல்லைன்னோ அப்படியெல்லாம் அர்த்தம் கிடையாது. சுரேஸ்வராச்சாரியருக்கு தெரியும். ஆனால் அவர் எழுதுகிற யாக்ஞவல்கிய ஸ்மிருதி சாணக்கியருக்கு முற்பட்ட காலங்கிறதுனால அதுக்கு உரை எழுதும்போது யாக்ஞவல்கியருக்கு தெரியாத நூலில் இருந்து மேற்கோள் காட்டுனா, உதாரணம் காட்டினா சரி வராது, முறையாக இருக்காதுன்னு அவர் காட்டல. பகவத்கீதையில் பிரம்மசூத்திர பதைச்சைவ அப்படின்னு ஒரு இடம் வரும் 13வது அத்தியாயத்தில். அங்கே இயல்பாக எல்லாருக்கும் மனசில் தோணும் பிரம்மசூத்திரம் அப்படின்னு. ஆனால் ஆதிசங்கர் அங்கே உரை எழுதும்போது பிரம்மசூத்திரம் நூலை குறிப்பிடாமல் கடவுளை பற்றி சூத்திர வடிவில் குறிப்பிடக்கூடிய வாக்கியங்கள் அப்படின்னு அர்த்தம் எடுத்துட்டார். ஏன்னா பிரம்மசூத்திரம் மகாபாரதம் புராணங்கள் இதெல்லாம் வியாசருடைய படைப்பு. வியாசர் மகாபாரத சமகாலத்தில் உள்ளவர். அந்த காலத்தில் அவர் பிரம்மசூத்திரம் எழுதியிருந்தார் அது தெரியாது, எழுதியிருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. பகவத்கீதை எழுதி முடித்த பிறகு தான் அவர் பிரம்மசூத்திரம் எழுதியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிரம்மசூத்திரத்தில் பகவத்கீதையை பற்றி குறிப்புகள் இருக்குது. அப்போது காலக்கிரமத்தில் வேதத்துக்கு உபனிஷத்துக்கு பகவத்கீதைக்கு பிறகு தான் பிரம்மசூத்திரம் வந்திருக்கணும். அப்போ பகவத்கீதையில் சொல்லப்பட்ட பிரம்மசூத்திரம் கண்டிப்பாக அது வியாசர் பாதராயணர் எழுதின பிரம்மசூத்திரமாக இருக்காது. அதனால் வேதத்தில் பிரம்மத்தை பற்றி சூத்திர வடிவில் சொல்லியது அப்படிங்கிற அர்த்தத்தை ஆதிசங்கரர் சொல்கிறார். அதே மாதிரி ஒரு விஷயம்தான் இங்கே சுரேஸ்வராச்சாரியார் அல்லது விஸ்வரூபாச்சாரியார் பாரஸ்பத்தியத்தையும் வைஷாலாட்சத்தையும் யாக்ஞவல்கியர் காலத்துக்கு முற்பட்டதுங்கிறதுனால யாக்ஞவல்கியர் அதை மனசில் வச்சு குறிப்பிட்டிருப்பார் அப்படின்னு குறித்தவர். கௌடல்யம் அவருக்கு பிற்காலத்தில் உள்ளது, அவருக்கு அறியப்படாததாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை பற்றி குறிப்பிடலை. விஸ்வரூபாச்சாரியார் ஆதிசங்கருடைய சிஷ்யர் யாக்ஞவல்கியத்தை பற்றி குறிப்பிடலை அப்படிங்கிறது அவர் காலத்தில் யாக்ஞவல்கியர் மன்னிக்கணும், கௌடல்யத்தை பற்றி குறிப்பிடலைங்கிறது கௌடல்யம் அவர் காலத்தில் இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது. கௌடல்யத்தை அவர் அறியாமல் இருந்தார் அப்படிங்கிறதுக்கும் ஆதாரம் கிடையாது. இன்னொரு விதமாக சொன்னால் ஆதிசங்கரர் ராமாயணத்தை பற்றி அதிகமாக குறிப்பிடலை. சங்கர பாஷ்யத்தில் மகாபாரதத்தை பல தடவை குறிப்பிடுறாரு. புராணங்கள் முக்கியமாக பாகவத புராணத்தை பற்றி பெருசாக குறிப்பிடலை. அப்போது அவர் காலத்தில் அவர் குறிப்பிடாததெல்லாம் அவர் காலத்தில் இல்லை, அவர் காலத்துக்கு முன்னாடி இல்லை அப்படிங்கிற நிலை எடுத்தால் அது பைத்தியகாரத்தனமாக இருக்கும். ஏன்னா மகாபாரதமே ராமாயணத்தை குறிப்பிடுது. அப்படி இருக்கும்போது ஒருவேளை
வால்மீகி ராமாயணம் இல்லைன்னா கூட ஆதிசங்கரருக்கு ராமாயணம் தெரிஞ்சிருக்கும், மகாபாரதத்தில் சொல்லியிருக்கிறதுனால. மகாபாரதத்தில் சொல்லிக்கிறதுனால ராமாயணம் மகாபாரத காலத்துக்கு முன்னாடி உள்ளது தான். அப்போ சங்கரர் குறிப்பிடலைன்னா பகவத்கீதைக்கு உரை எழுதுகிறாரு, அதனால் அதனுடைய தாய் நூலான மகாபாரதத்திலிருந்து அவர் காட்டுறார். அதுக்கு பொருத்தமான இடங்கள் எந்த நூலில் இருக்கோ அந்த நூலிலிருந்து எடுத்து காட்டலாம். ராமாயணத்தில் அப்படி பொருத்தமாக சொல்லும்படியாக அவருக்கு எதுவும் தோணலை, அதனால் அவர் சொல்லலை. அதனால் சங்கரர் ராமாயணத்தை சொல்லலைங்கிறனால சங்கரருக்கு முன்னாடி வால்மீகி ராமாயணம் கிடையாது, ராமாயணமே கிடையாது அப்படின்லாம் சொல்ல போனால் அது பைத்தியகாரத்தனமாக இருக்கும். இந்த அகாடமிக்கல் ரிசர்ச் பண்ணுற நிறைய பைத்தியங்கள் இப்படி தான் போகும். இவர் ரொம்ப தெளிவான ஆளாக இருக்கார், ரொம்ப அழகாக பொருள் விளக்கம் சொல்கிறார். அவர் சொல்ல வந்தது, யாக்ஞவல்கியர் காலத்திற்கு பின்னாடி கௌடல்யர் காலமாக இருக்கணும். அதனால் யாக்ஞவல்கியருடைய ஸ்மிருதிக்கு பாலக்கிரீடை உரை எழுதும்போது யாக்ஞவல்கியர் காலத்துக்கு முன்னாடி உள்ள அர்த்தசாஸ்திர நூல்களை பார்கஸ்பத்தியம் வைசாலாட்சத்தை குறிப்பிட்டவர், அவர் காலத்துக்கு பின்னாடி உள்ள கௌடலியத்தை குறிப்பிடவில்லை. ஆனால் கௌடலியம் ஆதிசங்கருடைய சிஷ்யர் காலத்துக்கு முன்னாடி உள்ளதுதான். கௌடலியமும் அவருக்கு தெரியும், அதை சாணக்கியர் எழுதினாருங்கிறதும் தெரியும். ஆனாலும் பொருத்தம் இல்லாததுனால அதை பற்றி அவர் குறிப்பிடலை அப்படின்ட்டு சொல்கிறார். அதுக்கு இன்னும் ஒரு வலுவான உதாரணம் சொல்கிறார். இது கொஞ்சம் மனுஸ்மிருதி எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தான் கொஞ்சம் தலையும் வாலும் புரியும். நான் இருந்தாலும் திருப்பி ஒருக்கு சொல்கிறேன். அதுக்கு ஒரு லாஜிக் கொடுக்குறார். அந்த லாஜிக், கௌடல்யர் யாக்ஞவல்கியருக்கு பிற்காலத்தவர் என்பது சிறிதும் ஐயமில்லை. ஏனெனில் இப்பொருநூலின் 64ஆம் அத்தியாயத்தில், அதாவது கௌடல்யத்தினுடைய 64 அத்தியாயத்தில், வணிகனுக்கும் அரசர் குல பெண்ணுக்கும் பிறந்தவன் மாகதன், அரசர்க்கும் பார்ப்பன பெண்ணிற்கும் பிறந்தவன் சூதன் என பிரதிலோமர்களை கூறுமிடத்து விளக்கியும், எனக்கு தெரிஞ்சு மனுஸ்மிருதியிலையும் இதே மாதிரி குறிப்பு வருது. மனுஸ்மிருதியை ஒட்டி மனுஸ்மிருதியை படிச்சிருந்ததுனால அவர் சொல்லியிருக்கலாம். அப்போ மனுஸ்மிருதிக்கு பிறகு வந்தது கௌடல்யமாக இருக்கலாம். இதெல்லாம் ஆராய்ச்சிக்குரிய விஷயம். ஏன்னா பிரதிலோமர்களை கூறுமிடத்து விளக்கியும், பிருத்து சக்கரவர்த்தியின் வேள்விச்சாலையில் பிறந்தவர்களான சூத முனிவரும், இப்போ இங்கே இன்னொரு சூதர் வரார். முதல்ல சொன்னது பிரதிலோமர்கள் வர்ணக்கலப்பில் வரக்கூடிய சூதன். நம்ம கர்ணனில் இந்த லிஸ்ட்டு, அதாவது அவங்க தேரோட்டிகளாக இருப்பாங்க, சமையல்காரங்களாக இருப்பாங்க, பாணர்களாக இருப்பாங்க, கதை சொல்லிகளாக இருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் விவரங்கள் வருது. அப்போது அந்த அதை வந்து சூத்திரன்னு சொல்லி பைத்தியக்காரத்தனமாக விளக்கம் சொல்கிறவங்களும் இருக்காங்க. அது சரியில்லை. பிருத்து சக்கரவர்த்தியின் வேள்விச்சாலையில் பிறந்தவர்களான சூத முனிவரும், இந்த சூத முனிவர் வேள்வியில் பிறந்தவர், இது வர்ணக்கலப்பில் பிறந்தவர் கிடையாது. அரசனை புகழும் மாகதனும் இவர்கள் ஆகார் எனவும், அந்த பிருத்து சக்கரவர்த்தியை புகழக்கூடிய மாகதனும் இந்த மாதிரி வர்ண சங்கரத்தில் உள்ளவங்க இல்லை. நம்ம இங்கே ஏற்கனவே இப்படி படித்து வச்சுருக்கனால இது தான் அங்கே சொல்லி இருக்குதோ அப்படின்னு நம்ம போயிடக்கூடாது, தப்பாக வியாக்கியானம் பண்ணிடக்கூடாது எனவும், இவர்கள் அந்தணரினும் அரசரினும் சிறந்தவர் எனவும், அதாவது சூத முனிவர் அந்தணரில் சிறந்த ஒருத்தர்னும், மாகதன் அரசரில் சிறந்த ஒருத்தர்னும், சத்திரிய பிராமண குலத்தை சார்ந்தவங்களானே தவிர வர்ண கலப்பு கிடையாது அப்படிங்கிறத கூறியுள்ளார். இது உண்மையே. இவ்வாறே விஷ்ணு புராணம் இந்த நூலில் மட்டும் இல்லை, விஷ்ணு புராணம் முதல் அம்சம் 13ஆம் அத்தியாயத்தினும் பிருது சக்கரவர்த்தியின் வேள்வியில் சூதர் பிறந்தவர் என்பதும், விஷ்ணு அம்சம் உள்ளவர் என்பதும், அந்தனர் என்பதும் வெளியாகின்றன. அக்னி கிராஸ் ரெஃபரன்ஸ் கொடுக்கிறார். அக்னி புராணம் முதல் அத்தியாயத்தினும் கூர்ம புராணம் முதல் அத்தியாயத்தினும் இச்செய்திகள் கூறப்பட்டுள்ளன. அப்போது விஷ்ணு புராணம், அக்னி புராணம், கூர்ம புராணம் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் இதே கருத்து தான் துவனிக்குது.
கௌடலியர் அவர்கள் வரலாற்றையும் புராண பிரசங்க வன்மையும் நன்கு உணர்ந்தவராவார். இது சாணக்கியருக்கு தெரியாமல் இருக்காது, அவர் படிச்சிருந்திருப்பார். ஆதலின் சூதருக்கு இவர் மிகவும் பிற்பட்டவராவார். அன்றே சூதர் கூறும் புராணங்களின் பழமை என்ற பெருமையே மாறுபடும். அப்போ சூதருக்கு இவர் பின்னாடி வந்திருக்கணும். இல்லைன்னா சூதர் புராணங்களை கூறினார், புராணங்கள் ரொம்ப பழமையானதுங்கிறது நமக்கு ஒத்துக்கிறதுக்கு முரண்பாடாகும். இதனை ஆராய்ந்த துணையானே சாணக்கியரினும் சூதர் முற்பட்டவர் என்றது போல சூதருடன் ஒரு சாலை மாணவரான வைஷம்பாயனர் மாணவரான யாக்ஞவல்கியரும் முற்பட்டவர் என்பது போதரும். அதாவது சூதர் சாணக்கியருக்கு முன்னாடி உள்ளவர், சூதருக்கு கூட்டுக்காரர் யாரு, கோ ஸ்டூடெண்ட் யாரு, வைஷம்பாயனர். வைஷம்பாயனருக்கு சிஷ்யன் யாரு, யாக்ஞவல்கியர். இப்போ இவங்கெல்லாம் சமகாலத்தவராக இருக்கணும். இவ்வளோ விவரம் எதுக்காக வேண்டி சொல்கிறாருன்னா, அப்போ கண்டிப்பாக சூதருக்கு பிறகுதான் சாணக்கியர். சூதருடைய காலத்தில் உள்ளவர் வைஷம்பாயனர், வைஷம்பாயனருக்கு சிஷ்யர் யாக்ஞவல்கியர். அப்போ யாக்ஞவல்கியரும் சாணக்கியருக்கு முற்பட்டவராக தான் இருக்கணும். யாக்ஞவல்கியருக்கு பிறகு தான் சாணக்கியர் பிறந்திருக்கணும், வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு நியாயபூர்வமாக நிரூபிக்கிறார். தொடர்வோம். மேலும் யாக்ஞவல்கிய ஸ்மிருதியின் 2ஆம் அத்தியாயத்தின் கண்ணுள்ள ஸ்லோகங்களும் தர்மத்தீயம் என்ற அதிகரணத்தின் வாக்கியங்களும் சொல்லானும் பொருளானும் தொடரானும் ஒத்திருத்தலின் சாணக்கியர் முற்கூறியுள்ள ஸ்மிருதியை எழுத்து பிழையாக இருக்கணும், ஸ்மிருதியை பெரிதும் பின்பற்றியவர் என்பது நன்கு போதரும். மட்டும் இல்லை, யாக்ஞவல்கிய ஸ்மிருதியிலேயே, அதாவது மனுஸ்மிருதி மாதிரி இன்னொரு ஸ்மிருதி தான் யாக்ஞவல்கிய ஸ்மிருதி. யாக்ஞவல்கியர் வேதத்தில் எல்லாம் வரக்கூடிய ஒரு முக்கியமான ரிஷி. அதில் 2ஆம் அத்தியாயத்தில் உள்ள ஸ்லோகங்கள், தர்மத்தீயம் அதிகரணத்தில் உள்ள வாக்கியங்கள், இதெல்லாம் சொல்லானும் பொருளானும் தொடரானும் ஒத்திருத்தலின் சாணக்கியர் முற்கூறியுள்ள ஸ்மிருதியை பெரிதும் பின்பற்றியவர் என்பது நன்கு போதரும். அதை அப்படி ஈயடிச்சாங்காப்பி அடித்தது மாதிரி அதை ஒட்டி சாணக்கியர் எழுதியிருக்கார். அப்போ சாணக்கியர் அதை பார்த்து எழுதியிருப்பார், அதை படித்ததுனால அந்த தாக்கத்தில் எழுதியிருக்கார். அதனாலேயும் சாணக்கியர் அதுக்கு பிறகு தான் வாழ்ந்திருப்பாருன்னு நம்ம முடிவு பண்ணலாம். ஆதலின் ஸ்மிருதியின் உரையாசிரியரை நிகர்த்தவர் கௌடலியர் என்பது புலனாம். யாக்ஞவல்கிய ஸ்மிருதி எழுதின ஸ்மிருதி எழுதின யாக்ஞவல்கியர், அதுக்கு உரை எழுதினது விஸ்வரூபாச்சாரியார், மண்டனமிஸ்ரர், சுரேஸ்வராச்சாரியார் அப்படின்னு சொல்லப்படுகிற சங்கருடைய சிஷ்யர். அவருடைய கௌடலியருடைய காலமும் ஒட்டி இருந்திருக்கலாம், கொஞ்சம் முன்ன பின்ன இருந்திருக்கலாம்னு ஒரு யூகம் பண்ணலாம். யாக்ஞவல்கிய காலத்துக்கு பிறகு தான் சாணக்கியர், அதில் நமக்கு சந்தேகம் வேண்டாம். இப்போது அடுத்த விஷயம், கௌடலியர் இயற்றிய வேறு நூல்கள். அரிய பெரிய பல பொருள்களை தன்னுட்கொண்டு இப்பொருநூல் மிளிர்வதால் இதன் ஆசிரியர் பல்கலை வல்லுநராகவும் சிறந்த அறிஞராகவும் காணப்படுகிறார். ஆதலின் இவர் இயற்றிய வேறு சில நூல்களும் இருத்தல் வேண்டும் என்றும் புலப்படுகின்றது. மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். சாணக்கியருடைய அர்த்தசாஸ்திரம் படிக்கும்போது நமக்கு தெரியும். வேற ஒரு சொல்லுவாங்க ஜாக் ஆஃப் ஆல் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு, மாஸ்டர் ஆஃப் நன். இது அப்படி இல்லை, இவர் மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்.
அந்த பல்கலை வல்லுனர். அப்போ இவ்வளவு அறிவுள்ள ஒருத்தர் கண்டிப்பாக இந்த ஒரு புத்தகம் மட்டுமா எழுதியிருப்பார், வேறு புத்தகங்களும் எழுதியிருக்கலாமே அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்குதேன்னு ஒரு எண்ணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை ஒட்டி ஆதலின் இவர் இயற்றிய வேறு சில நூல்களும் இருத்தல் வேண்டும் என்றும் புலப்படுகின்றது. பட்டசுவாமியார் தமது உரையில் அத்தியக்ஷாதிகரணம் 12ஆம் அத்தியாயத்தில் சுல்பதாது சாஸ்திர ரச என்ற பதத்திற்கு உரைவிரிக்கின்றால், சுல்பதாது சாஸ்திரத்தில் அறிவுள்ளவர்கள் வேலைக்கு வைக்கணும் அப்படிங்கிறது மாதிரி சாணக்கியர் ஒரு இடத்துல எழுதுகிறார். அத்தியக்ஷ அதிகரணத்தில் 12ஆவது அத்தியாயத்தில் எழுதுகிறார். 12ஆவது அத்தியாயம் அதுக்கு உரை சொல்லும்போது பட்டசுவாமியார் என்ன சொல்கிறாருன்னா, தாத்து கௌட்டலீயம் என்று குறிப்பதாலும், அதாவது கௌட்டலீயரே சாணக்கியரே தாத்து கௌட்டலீயம்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியே குறிப்பிடுறார். அப்போ இது இவருடைய இன்னொரு புஸ்தகமாக இருக்கணும். வராகமிகிரர் என்ற ஜோதிட பண்டிதர் தாம் இயற்றிய ஜோதிட பிருகத் சங்கீதையில் ஆச்சாரிய விஷ்ணுகுப்தரால் கூறப்பட்டது என்று இவரது கூற்றை மேற்கோளாக எடுத்தாட்டிருப்பதாலும், ஜோதிட பிருகத் சங்கீதைங்கிற நூலில் வராகமிகிரர் அவர் பெரிய பண்டிதர், அவர் இப்படி விஷ்ணுகுப்தர் சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்கார். அப்போ ஜோதிடத்திலையும் இவர் பண்டிதராக இருந்திருக்கணும்னு நமக்கு தெரிய வருது. காமசூத்திர ஷயமங்களையில் ஜெயமங்களர் அப்படின்னு ஒருத்தர் எழுதின காமசூத்திர நூலில் மிலேச்ச விகற்பங்களை விரித்துரைக்கும் கால் இவ்வாறே கௌட்டில்யத்தில் என்று ஒரு ஸ்லோகத்தை எடுத்து காட்டியிருப்பதாலும் சாணக்கியரின் அறிவின் பெருமையும் பிற நூல்களும் இயற்றியுள்ளார் என்பதும் நன்கு போதரும். மிலேச்ச விகற்பங்கள் சப்ஜெக்ட் பற்றி பேசும்போது கௌட்டலீயமும் இப்படி சொல்லுது அப்படின்னு இவரை மேற்கோள் காட்டியிருக்கிறதுனால இவருடைய விரிந்து பரந்த அறிவும் அதை மற்றவர்கள் உணர்ந்திருக்கிறதையும் நாம் பார்க்க முடியுது. இந்நூலில் ஆரிடப் பிரயோகங்கள் பல உள. அவைகளை அடுத்த பகுதியில் காணலாம். ஆர்ஷ பிரயோகம் அப்படிங்கிறத ஆரிடப் பிரயோகம் தமிழ்படுத்தியிருக்காங்க. ஆர்ஷ பிரயோகம்னா ரிஷி பிரயோகம்னு சொல்லலாம். பொதுவாக இலக்கியங்களில் ரிஷிகள் எழுதினது நம்ம பின்னாடி எழுதக்கூடிய இலக்கண நூல்களுக்கு ஒத்து போகணும்னு கிடையாது. பாணினியுடைய சமஸ்கிருதம் அவர் காலத்தை ஒட்டி இருந்த அதற்கு பிறகு வரக்கூடிய சமஸ்கிருதத்தில் தான் பயன்படுமே தவிர அதுக்கு முன்னாடி இருந்தவங்களை கட்டுப்படுத்தாது. அப்போ ரிஷிகள், அப்புறம் கவிஞர்கள், வேதங்கள், இதில் எல்லாம் அது அப்ளை ஆகாது. அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அது நம்ம பரம்பரையாக பெரியவங்ககிட்ட இருந்து கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத. இந்த சாணக்கியருடைய இதுலேயும் அந்த மாதிரி பிரயோகங்கள் நிறைய இருக்குது. அப்போது பாணினி இலக்கணத்தை வச்சு சாணக்கியருக்கு அர்த்தம் சொல்லலாம்னா நடக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கௌடலியரால் எடுத்தாளப்பட்ட முதலாசிரியர் ஆவார். இவர் பல பேரை மேற்கோள் காட்டுறாரு. இவருக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களை குறிப்பிடுறாரு. அந்த ஒரு பட்டியல், ஒரு 10 பேர் பட்டியல் சொல்கிறார். மானவாகா, மனுவும் அவர் வழியினரும், வார்கஸ்பத்யாக, பிருகஸ்பதியும் அவர் வழியினரும், ஔஷனஷாக, சுக்ரனும் அவர் வழியினரும், பாரத்வாஜாக, துரோணாச்சாரியர், இது துரோணாச்சாரியருங்கிறது சரி வராது, பரத்வாஜர் அவருடைய வழி வந்தவர்னு போட்டதான் நல்லா இருந்திருக்கும். அந்த வழியில் துரோணாச்சாரியரும் வராரு, அவ்வளோதான். ஆனால் துரோணாச்சாரியார் இது சம்மந்தம், இந்த டாபிக் சம்மந்தம் ஏதாவது சொல்லியிருக்காரா தெரியாது.
ஆனால் அவர் ஒரு குரு, அரச வம்சத்துக்கு பாடம் எடுத்தார். அதனால் அவருக்கும் இதில் ஏதாவது பங்களிப்பு இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் பாரத்வாஜாங்கிறது துரோணாச்சாரியரைத்தான் குறிக்கும்னு ஏன் சொன்னாங்கன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி இவ்வளவு அறிவாக பேசியிருக்கிறதுனால அதுக்கும் ஏதாவது காரணம் இருக்கும். ஆராய்ச்சி பண்ணி ஏதாவது கண்டுபிடிச்சிருந்துருப்பாங்க. ஆனாலும் பரத்வாஜரும் அவர் வழி வந்தனர்னு சொல்லியிருந்தால் அந்த துரோணரும் அடங்கிடுவார், இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். விஷாலாக்ஷாக, நம்ம ஏற்கனவே வைஷாலாக்கம்னெல்லாம் மேலே படித்தோமே, யாக்ஞவல்கிய சம்ஹிதையில் குறிப்பிடப்பட்டவர். பாரகஸ்பத்தியா ரெண்டாவது, அது ஏற்கனவே பார்த்துட்டோம். விஷாலாக்ஷாக இவர் தான், விஷாலாக்ஷர் தான். அதனால தான் வைஷாலாக்கம்னு அதை தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. இன்னார் என விளங்கவில்லை, அவரை பற்றி ஒன்றும் இன்னும் ஆராய்ச்சி பண்ணி ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலை. பராசரக, இவர் பிரசித்தர்னு விட்டுட்டாங்க. பராசர மகரிஷி வியாசருடைய அப்பா, வசிஷ்டருடைய பேரன். வியாசம் வசிஷ்டன் அப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம் அப்படின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ஒரு ஸ்லோகம் வருது. அந்த பராசரர். பிஷுனக, நாரதர். கௌணபதந்தக, வீட்டுமர். பீஷ்மர் அப்படிங்கிற அர்த்தத்தில் குறிப்பிடுறாங்க. கௌண பதந்தக, கௌணபதந்தக. பீஷ்மருக்கு ஏன் அப்படி பேர் வந்ததுன்னு கண்டுபிடிக்கணும், ஆராய்ச்சிக்குரிய விஷயம். வீட்டுமருங்கிறது பீஷ்மரை சொல்கிறாங்கன்னு யூகிக்கலாம், தமிழில் அந்த மாதிரி எழுதுகிற பழக்கம் உண்டு. வாத வியாதிகி, உத்தவர். இது ஸ்ரீமத் பாகவதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணனுடைய காலத்து உத்தவரா வேற உத்தவராங்கிறது ஆராய்ச்சிக்குரிய விஷயம், பார்க்கணும். பாகுதந்தி புத்திரக, இந்திரன் அப்படின்னு சொல்கிறார். அது ஏன் அப்படின்னு தெரில. ஒருநூல் வல்லுநராகிய இப்பதின்மருள் விஷாலாட்சர் என்பார் ஒருவரே இன்னார் என புலப்படவில்லை. எனினும் விஸ்வரூபர் குறித்தமை முன் காட்டப்பட்டது. இல்லை, விஷாலாட்சர் யாருன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியலை, என்ன ஆராய்ச்சி பண்ணியும் கண்டுபிடிக்க முடியலை. ஆனாலும் இவரை பற்றி விஸ்வரூபர் எனப்படுகிற சுரேஸ்வராச்சாரியார் எனப்படுகிற மண்டனதத்தர் எனப்பட்ட அவருடைய பாலக்கிரீடை உரையில் விஷாலாட்சரை பற்றி குறிப்பிட்டிருக்கார் அப்படிங்கிறத பார்த்தோம். தொடர்ந்து பார்ப்போம்.